Hello everyone, welcome back. நம்ம சேனல்ல புதுசா Integrated Prelims Mains Series for UPSC exam இதை புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ் ஜென்ரலாக ப்ரிலிம்ஸ்க்கு தனியாக மெயின்ஸ்க்கு தனியான்னு செக்ரிகேட் பண்ணி ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமினேஷனுக்கு உங்களுடைய ப்ரிப்பரேஷன் அப்படின்றது வந்து இன்டெகிரேட்டிவ் ஆர் கலெக்டிவாக தான் இருக்கணும். ஏன்னா யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனில் நிறைய டைம்ஸ் மெயின் சிலபஸில் இருக்க கொஷினை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ப்ரிலிம்ஸோட சிலபஸும் கவர் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாமினேஷனுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்றப்ப யூ ஷுட் ஹேவ் an integrated strategy. மோரோவர் இந்த எக்ஸாமினேஷன்ல ரிப்பீட்டடா கேண்டிடேட்ஸ் வந்துட்டு ஃபெயிலியர் ஆகுறதுக்கு முக்கியமான காரணமா வந்துட்டு அவங்களுடைய லேக் ஆஃப் பிராக்டிஸ் ஒரு முக்கிய காரணமா பார்க்கப்படுது. இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்துட்டு டெய்லி யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனை ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ஆஸ்பெக்ட்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த பிரச்சனைக்கு வந்துட்டு தீர்வு காணலாம். ஸோ அதுக்கு உங்களுக்கு இந்த சீரியஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேர்ட் திங், இந்த எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்வளவு ப்ரிப்பேர் பண்றீங்க, பிராக்டிஸ் பண்றீங்க அப்படின்றது ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் த ப்ரிப்பரேஷனா இருந்தாலும் ஃபைனலா வந்துட்டு நீங்க பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸை நீங்க செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணணும். அப்புறம் வந்துட்டு நீங்க ஒரு மென்டர் கிட்ட வந்து ஒரு ரைட்டான கைடன்ஸ்ல யூ நீட் டு ரெக்டிஃபை அண்ட் கெட் தி ப்ராப்பர் இன்புட்ஸ். சரிங்களா? ஸோ இந்த விஷயங்களுமே வந்துட்டு இதெல்லாம் கரெக்டா பண்றப்ப யூ கேன் கிளியர் திஸ் எக்ஸாமினேஷன். சரி, இதெல்லாம் மைண்ட்ல வச்சுதான் இந்த IPM இன்டெகிரேட்டட் ப்ரிலிம்ஸ் மெயின் சீரியஸ் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறோம். இந்த ப்ரோக்ராம்ல நம்ம என்ன டெய்லி பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவ்ரிடே மார்னிங் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்க்கு MCQs அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் மெயின்ஸுக்கு வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா அண்ட் ஸ்டாட்டிக் ஓரியன்டா வந்துட்டு கொஸ்டின்ஸ் we will give you in the morning. சரிங்களா? நீங்க அன்னைக்கு டெய்லி வந்திருக்கிற நியூஸ் பேப்பர்ஸை படிச்சுட்டு, அதாவது ஹிந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ், PIB இதை வந்துட்டு நீங்க கவர் பண்ணிட்டு நாங்க கேட்கக்கூடிய MCQs மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணணும். அண்ட் கொடுக்கக்கூடிய மெயின்ஸ் கொஸ்டினை வந்துட்டு யூ நீட் டு பிராக்டிஸ். சரிங்களா? இதை நீங்க ரெகுலரா பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த எக்ஸாமினேஷன்ல யூ வில் பி கெட்டிங் எ வெரி குட் கான்ஃபிடன்ஸ் அண்ட் கிளாரிட்டி. சரிங்களா? ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் அண்ட் கிளாரிட்டி அண்ட் இன் அடிஷன் டு தட் நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த இன்புட்ஸ், அதாவது இந்த டிஸ்கஷனில் ஐ வில் பி டிஸ்கஸிங் சம் டிப்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். இது இந்த சீரியஸ்லையும் வந்துட்டு இன்பில்ட்டாக பண்ணுவோம். இன் அடிஷன் டு தட் எக்ஸ்க்ளூசிவாக செப்பரேட் சீரியஸாகவுமே வில் பி டிஸ்கஸிங் த டிப்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். நீங்கள் அதையுமே வந்துட்டு யூ கேன் கோ த்ரூ தட். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு ரெகுலராக வந்தீங்கன்னா த சான்சஸ் ஆஃப் யூ கிளியரிங் தி UPSC எக்ஸாமினேஷன் அப்படின்றது வந்துட்டு வில் பி மோர். புரியுதுங்களா? அண்ட் இந்த சீரியஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு நம்ம தமிழில் தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 19th October 2022. இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் செக்மெண்ட்ல இருந்து we have set some 5 multiple choice questions based on UPSC standard அண்ட் ஒரு மெயின்ஸ் ஆஸ்பெக்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு கொஸ்டின் செட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதை கோ த்ரூ பண்ணலாம். நீங்கள் இன்னைக்கு பேப்பர் படிச்சுட்டு இந்த கொடுத்துருக்கிற டிஸ்பிளே பண்ணுற இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸை வந்துட்டு யூ ட்ரை டு ஆன்சர் இட். சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வித் ரெஃபரன்ஸ் டு பயோடிகம்போசர் சொல்யூஷன் கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். நம்பர் 1, பயோடிகம்போசர் சொல்யூஷன் இஸ் ஸ்ப்ரேட் இன் தி paddy fields to reduce stubble burning. Number 2, Indian Agricultural Research Institute at Delhi, PUSA has developed the biodecomposer in capsule and liquid form only. Third statement, biodecomposer solution increases the consumption of fertilizer for crops in future. Which of the statements given above are correct அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா? சோ ஆப்ஷன்ஸ் பார்க்கறப்ப ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்டா இருக்கு, ரெண்டு ஸ்டேட்மெண்ட் தப்பா இருக்கு. சரிங்களா? சோ டேக் சம் டைம் அண்ட் ட்ரை டு ஆன்சர் திஸ் क्वेश्चन. சரி, இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா டெல்லி எடிஷன்ல இந்த பயோடிகம்போசர் சொல்யூஷன் பத்தி ரிலேட்டடா வந்துட்டு ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. யூ கேன் கோ த்ரூ தட். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த கொஸ்டின் செட் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? இதுல கொடுத்துருக்கிற ஃபர்ஸ்ட் வந்துட்டு பயோடிகம்போசர் சொல்யூஷன் அப்படின்றது இந்தியன் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அட் பூசா தான் வந்துட்டு டெவலப் பண்ணியிருக்கு. சரிங்களா? இதை எதுக்காக இவங்க கொண்டுட்டு வந்திருக்கிறாங்கன்னா, இதை வந்துட்டு அந்த பேடி அக்ரிகல்ச்சரல் ஃபீல்ட்ஸ்ல இதை ஸ்ப்ரே பண்றது மூலியமா அந்த ஸ்டபிள்ஸ் எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா, அதாவது ரிமைனிங் இருக்கிற அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே கம்போஸ்ட் ஆகி மேன்யூரா வந்துட்டு பயன்படும். சரிங்களா? இதுக்காக தான் இதை பயன்படுத்துறாங்க. அண்ட் இது வந்துட்டு 3 ஃபார்ம்ஸ்ல இருக்குது, கேப்சூல் ஃபார்ம், லிக்விட் ஃபார்ம் அண்ட் பவுடர் ஃபார்ம்ல. சரிங்களா? சோ இப்போ இதை வச்சு இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், பயோடிகம்போசர் இஸ் யூஸ் டு ரெடியூஸ் ஸ்டபிள் பர்னிங் என்றது கரெக்ட். செகண்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா, இந்தியன் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அட் டெல்லி பூசா ஹஸ் டெவலப்டு தி பயோடிகம்போசர் இன் கேப்சூல் அண்ட் லிக்விட் ஃபார்ம் ஒன்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை வந்துட்டு நீங்க எலிமினேட் பண்ணிடலாம். நம்மளுடைய டிப்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் வீடியோஸும் நீங்க எக்ஸ்க்ளூசிவா நம்ம வந்துட்டு நம்ம
சேனல்ல அப்லோட் பண்ணிட்டு வரோம். யூ கேன் கோ த்ரூ தட் ஆல்சோ. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம எலிமினேஷன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியும் சரிங்களா, இந்த மாதிரி வந்துட்டு ஒன்லி, மேண்டேட்ரி, ஸ்டெடிலி இந்த மாதிரி வேர்ட்ஸ் வர்றப்ப அந்த ஆப்ஷன்ஸ் மேக்ஸிமம் ராங்கா தான் இருக்கும் அப்படின்றதும் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் சரிங்களா. ஸோ செகண்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா பவுடர் ஃபார்ம்லயும் வந்துட்டு ரீசெண்டா வந்துட்டு பூசால டெவலப் பண்ணிருக்காங்க இந்த பயோடிகம்போசர் சொல்யூஷனை. தேர்ட் ஸ்டேட்மெண்ட், பயோடிகம்போசர் சொல்யூஷன் இன்க்ரீசஸ் தி கன்சம்ஷன் ஆஃப் ஃபர்டிலைசர்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இது இன்க்ரீஸ் பண்ணாது, டிக்ரீஸ் பண்ணும். ஏன்னா வந்துட்டு அந்த ஸ்டாக்ஸே வந்துட்டு பாத்தீங்கன்னா பேடி ஃபீல்டில் இருக்கிறதே வந்துட்டு மேன்யூர் ஆயிடும் இந்த சொல்யூஷன் யூஸ் பண்றதுனால, உரம் ஆயிடும். அதனால நம்ம உரம் பயன்படுத்த போறது அப்படின்றது கம்மியா தான் இருக்கும் சரிங்களா. அப்ப இங்க இன்க்ரீஸ் வராது, டிக்ரீஸ். அப்ப இந்த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட், ஒன் ஒன்லி. So the correct answer is option A. The second question போயிடலாமா? With reference to India's biodiversity, Siampsinops garonosis, Afraflesia, Miagilarensis, Afraflesia, Cruciadensis and Philophenella rostralis are அப்படின்னு கேட்டிருக்காங்க. So 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. A birds, B spiders, C fish, D cheetah. So take some time to answer the question. சரி, ஆன்சர் பண்ணிட்டீங்களா? இது இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கிற ஆர்டிகல்ல இருந்து தான் பிக் பண்ணியிருந்தோம். அதாவது வந்துட்டு 6 நியூ ஸ்பைடர் ஸ்பீஷிஸ் வந்துட்டு இந்தியாவில் டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. அது ரிலேட்டடா மென்ஷன் பண்ண ஆர்டிகல் தான். ஸோ த கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் இஸ் ஆப்ஷன் பி, ஸ்பைடர்ஸ். புரியுதுங்களா? யூபிஎஸ்சியில் ஏற்கனவே இதே மாதிரி ப்ரீவியஸ் இயர்ல வந்துட்டு பேர்ட்ஸோடைய ஜீனஸ், அதாவது வந்துட்டு ஜெனட்டிக்கல் நேம் வச்சு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல தான் வந்துட்டு நாங்கள் உங்களுக்கு இந்த கொஸ்டின் செட் பண்ணியிருக்கிறோம் சரிங்களா. நவ் வில் மூவ் இன்டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். Number 1, UN peacekeeping mission began in 1948 and helps countries navigate the difficult path from conflict to peace. Number 2, UN peacekeeping forces are contributed by member states on a compulsory basis. Number 3, in 2007, India became the first country to deploy an all-woman contingent to a UN peacekeeping mission. Which of the statement given above are correct? So, உங்களுக்கு பாத்தீங்கன்னா 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. So, take your time and try to answer this. ஆன்சர் பண்ணீங்களா? இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர் படிச்சிருக்கிறவங்க, அதாவது ஹெட்லைன்ஸ்ல வந்துட்டு நரேந்திர மோடி இன்டர்போல் மீட் ஒன்று அட்டன் பண்ணியிருந்திருப்பாரு. அதுல இந்தியா வந்துட்டு ஒன் ஆஃப் தி டாப் யூஎன் பீஸ் கீப்பிங் மிஷன் சென்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பீச் கொடுத்திருப்பாரு. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த கொஸ்டின் செட் பண்ணியிருக்கோம். சரி, இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். யூஎன் பீஸ் கீப்பிங் மிஷன்ன்றது 1948 வெஸ்ட் ஏஷியாவில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சென்ட் பண்ணியிருந்தாங்க. இது எதுக்காகனா ஒரு கான்ஃபிளிக்ட் ரிட்டர்ன், ஒரு வார் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய கண்ட்ரீஸை வந்துட்டு அவங்க பீஸுக்கு திரும்புறதுக்காக வந்துட்டு இந்த பீஸ் கீப்பிங் மிஷனை சென்ட் பண்ணுவாங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், யூஎன் பீஸ் கீப்பிங் ஃபோர்சஸ் ஆர் கான்ட்ரிபியூட்டட் பை மெம்பர் ஸ்டேட்ஸ் ஆன் ஏ கம்பல்சரி பேசிஸ் அப்படின்றது தப்பு. இது வாலண்டரி பேசிஸ்ல தான் பண்ணுவாங்க சரிங்களா. Third statement, in 2007, India became the first country to deploy an all-woman contingent to a UN peacekeeping mission. அது correct. So, the correct answer for this is second option eliminate பண்ணிட்டீங்கன்னா option C, 1 and 3 only is the correct answer. புரியுதுங்களா? Now we will move into the next question. Gandhinagar Declaration recently in news is associated with A, women's rights, B, neglected tropical diseases, C, lesbian, gay, bisexual, transgender human rights, அதாவது LGBT human rights, D, training and capability building of defense forces of Africa. So time எடுத்து இந்த question answer பண்ணுங்க. ஸோ ஆன்சர் பண்ணீங்களா? இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, ட்ரைனிங் அண்ட் கேப்பபிலிட்டி பில்டிங் ஆஃப் டிஃபென்ஸ் ஃபோர்சஸ் ஆஃப் ஆஃப்ரிக்கா. இது யார் வந்துட்டு இந்த ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னா இந்தியா தான் ட்ரைனிங் கொடுக்குறாங்க சரிங்களா. இப்போ ரீசெண்டாக வந்துட்டு இந்தியாவில் இந்தியன் டிஃபென்ஸ் எக்ஸ்போ அது வந்து நடந்திருக்கு. அதில் குறிப்பாக வந்துட்டு ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறோம். இது எதுக்காக மெயினாக பண்ணுறோன்னா, நம்ம இந்தியா வந்து இது வரைக்கும் மேஜர் டிஃபென்ஸ் ஆர்ம்ஸ் இம்போர்ட்டிங் கண்ட்ரீஸாக தான் இருந்துச்சு. ஆனால் நம்ம இப்போ நிறைய வந்துட்டு ஆர்ம்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டிஆர்டிஓ நிறைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஒரு இம்போர்ட்டிங் கண்ட்ரில இருந்து எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரியா வந்துட்டு டிரான்சிஷன்ல இருக்கிறோம். அப்ப நம்ம டெவலப் பண்ண ஆர்ம்ஸ் அண்ட் வெப்பன்ஸை வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஆப்பிரிக்கா, வெஸ்ட் ஏஷியா அந்த மாதிரி இருக்கிற கண்ட்ரீஸ்க்கு வந்துட்டு செல் பண்றதுக்கு தான் வந்துட்டு மெயினா டார்கெட் பண்ணிட்டு இருக்கிறோம். பட் இந்த மீட்டிங் வந்து ரீசெண்டா நம்ம ஃபோக்கஸ் பண்ணது ஆப்பிரிக்காவுக்கு தான். இதுல தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த காந்திநகர் டிக்ளரேஷன் நம்ம வந்துட்டு சைன் பண்ணியிருக்கிறோம். இதுல ஆப்பிரிக்கன் ஃபோர்ஸஸை நம்ம ட்ரெயின் பண்றது மூலியமா நம்ம வந்துட்டு அவங்க கிட்ட இந்த வெப்பன்ஸ், நம்மளுடைய வெப்பன்ஸை கொடுத்து அவங்கள வந்துட்டு பெட்டர் ஃபோர்ஸா வந்துட்டு டெவலப் பண்றோம் டெரரிசம்க்கு எதிராக ஃபைட் பண்றதுக்கு சரிங்களா. Now we will move into the next question. Fifth question. With reference to neutron stars, consider the following statements. Number 1, neutron stars are stellar corpses
left behind after a star has undergone a supernova explosion and reached the end of its lifetime. Number 2, neutron stars are extremely dense, containing more mass than the sun. Number 3, scientists confirmed that the merger of two neutron stars will lead to forming a black hole and in the process give off light. Which of the statements given above are correct in கேட்டிருக்காங்க. So take your time and answer this question. ஆன்சர் பண்ணீங்களா? ஸோ இந்த கொஸ்டினும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பரில் ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் ரிலேட்டடாக வந்துட்டு ஒரு ஆர்டிகல் வந்துருக்கு டெக்ஸ்ட் அண்ட் கண்டென்ட்ல. அதை கோ த்ரூ பண்ணுங்க. அது பேசிஸில் தான் வந்துட்டு இந்த கொஸ்டின் செட் பண்ணியிருக்கோம். சரி, அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நியூட்ரான் ஸ்டார்ஸ் ஆர் ஸ்டெல்லார் காப்சஸ் லெஃப்ட் பிஹைண்ட் ஆஃப்டர் a star has undergone a supernova explosion and reached the end of its lifetime. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். தே ஆர் மாஸ் வந்துட்டு நியூட்ரான் ஸ்டார்ஸ் இது மோர் தேன் த மாஸ் ஆஃப் சன். அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். சரிங்களா, அதை தான் வந்துட்டு இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க, அதை தான் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. சரிங்களா, நியூட்ரான் ஸ்டார்ஸ் சேர்றது மூலமா மர்ஜ் ஆகிறது மூலமா பிளாக் ஹோலும் லைட்டும் வந்துட்டு எமிட் ஆகும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. பிளாக் ஹோல் ஃபார்ம் ஆகி லைட் எமிட் ஆகும். சோ ஆல் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். அப்ப ஆப்ஷன் டி 1, 2 and 3 இஸ் கரெக்ட். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் இன்னைக்கான மெயின்ஸ் பிராக்டிஸ் கொஸ்டின். தி டாக்ட்ரின் ஆஃப் பிளஷர் என்ஜாய்டு பை தி கவர்னர் while appointing state ministers is not absolute. Critically examine the statement and give your views to improve the situation. See friends, இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஹிந்து எடிட்டோரியல்ல கவர்னர் ரிலேட்டடா ஆர்டிகல் வந்திருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின் செட் பண்ணி இருக்கிறோம். சரிங்களா, இந்த கொஸ்டின் டேக் இட் as your practice and try to answer this. அதாவது நீங்க அந்த ஹிந்து எடிட்டோரியல் ஆர்டிகல் படிச்சு முடிச்சிட்டு, சரிங்களா, அந்த ஆர்டிகல் 164 வந்துட்டு மெயினா டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. அந்த ப்ரொவிஷன்ஸ் படிச்சுட்டு and then you try to answer this. இது டைரக்ட் கொஸ்டின் தான். சரிங்களா, and give your views recommendations அப்படின்னு கேக்குறப்ப வந்துட்டு நீங்க லா கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ணலாம், அதோட ரெக்கமெண்டேஷன்ஸ் பத்தி சொல்லலாம், புஞ்சி கமிஷன்ஸ் பத்தி சொல்லலாம். சரிங்களா, and you can give also your own or experts view to improve the situation. சரிங்களா, அதாவது ஹிந்து பேப்பர்ல என்ன சொல்லி இருக்காங்களோ அந்த எக்ஸ்பர்ட்ஸோட வியூஸும் நீங்க ஆட் ஆன் பண்ணிக்கலாம். அண்ட் கிரிட்டிக்கலி எக்ஸாமின் பண்றப்ப you have to discuss the pros and cons. சரிங்களா, அந்த பேசிஸ்ல you have to practice this answer and try to answer this question in 1.5 page or maximum up to 2 pages. சரிங்களா, அப்பதான் அந்த வேர்ட் லிமிட் டைம் லிமிட் குள்ளார இந்த ஆன்சரை நீங்க கம்ப்ளீட் பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.